வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வயிறு சரியில்லை, அப்செட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மெனு. ஒரு வாணலில் எண்ணெய் விடாமல் 1 டீஸ்பூன் சீரகத்தை பொரிச்சிக்கிறோம். அதில் 1 கப் பச்சரிசி போட்டு அதே சூட்டில் அதை நல்லா பொரியிற மாதிரி அரிசி ஆற வரைக்கும் வச்சு அதை ஆற விடலாம். அதை பொடிச்சிட்டு வரணும் ரவை மாதிரி. இப்போ ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டு கொஞ்சம் காயம் மட்டும் போடுறோம். இந்த அரிசி ஆறிடுத்து. இப்போ இதை ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். புளி ஊற வச்சுருக்கோம். அது ஒரு 5-6 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்ல நீர்க்க அதை இந்த பச்சை மிளகாய் தாளித்த பேனில் சேர்க்குறோம். உப்பு, மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் ரசப்பொடி எல்லாம் அதில் சேர்த்து இப்போ ரசம் நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து மேலே பொங்கி வரும்போது நிறுத்திடலாம். அதை வேப்பம்பூ கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஊர்லேருந்து. ஸோ அந்த வேப்பம்பூ ரசம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் நெய் வச்சு அது உருகினதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிக்கிறோம். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூவை அந்த நெய்யில் தாளித்து அதை அப்படியே ரசத்தில் சேர்த்துட்டா நம்மளுடைய வேப்பம்பூ ரசம் தயார். மூடி வச்சிடலாம். பொடிச்சுன்னு வந்த அரிசி ரவை பதத்துக்கு இருக்குது. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணீர் வைக்கலாம். இதை நல்ல 4-5 விசில் வச்சு வேக வச்சு குழைய எடுத்தோடனே நம்மளுடைய கஞ்சி தயாராகிடுது. கஞ்சியில் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ கஞ்சியும் இந்த வேப்பம்பூ ரசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு புடலங்காய் கறி தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.